மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தனி உரிமையின் 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனு இந்த கூகுள் ஐஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. உங்களோட ஐஎம்இ நம்பரை வந்து ரெகுலராக அது வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஐஎம்இ நம்பர்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட மேனுஃபேக்சரிங் நம்பர். உங்களோட சிம் கார்டோட நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்குது. ஸோ உங்களோட ஒரிஜினல் சிம் நம்பரு, சிம்முக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் இருக்குது, அதையும் அது வந்து வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து வெரி யூனிக். சேம் வே உங்களோட ஃபோன் நம்பரை வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரிங்களா. மூணாவதாக, இப்போ நீங்கள் ஏதாவது ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா, எந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கீங்க, எந்த ஹார்ட்வேர் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு மேக் அட்ரஸை வந்து அது கேப்சர் பண்ணிக்குது. நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு ரவுட்டர் கீழே இல்லைனா ஒரு மோடமுக்கு கீழே ஒரு ஒய்ஃபை கீழே இருந்தீங்க அப்படின்னா, அதை மட்டும் இருக்காதுங்க, அதுக்கு அந்த ரவுட்டருக்கு கீழே எந்தெந்த மிஷின்ஸ்லாம் இருக்கோ அதோட மேக் அட்ரஸையும் கேப்சர் பண்ணுது. இது ஏன் கேப்சர் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கேப்சரிங்கு ஒரு 60 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் பேசுது, அதோட வெப்சைட் கூட பேசிக்கிட்டே இருக்குது. சரிங்களா. என்ன பேசுது அப்படின்னா, இந்த கலெக்ட் பண்ண வச்ச இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 512 கேபிலேருந்து 1 MB வரைக்கும் இருக்கும் அப்படின்றது ரிசர்ச்சோட முடிவுகள். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அது கலெக்ட் பண்ணி 60 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுது. இது வந்து ஒவ்வொரு 270 செகண்டுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட லேட்டஸ்ட் மார்க்கெட் ஷேர். சரிங்களா. ஸோ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு நம்ம இந்த கடந்த ஒரு 20 வருஷத்தில் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு காலத்தில் நம்ம நோக்கியாவோட சிம்பியான் ஓஎஸ் வந்து மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. அது இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் எதுவும் இல்லை, ஹேக்கிங்கு அது மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் அந்தளவுக்கு இருந்ததில்லை. ஸோ வெரி ஸ்பெசிஃபிக்காக ஃபோன் கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, அதிகபட்சமாக ரிங்டோன் மேக்கர், கட்டிங் அது மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபில்டரிங் அது மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் 5 அதில் நம்மளுக்கு பேர் தெரியாத சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. டைசன், ஷைல்ஃபிஷ், உபுண்டு டச், பிளாஸ்மா ஓஎஸ், பியூர் ஓஎஸ். சரிங்களா. ஸோ நம்ம இதை பற்றிலாம் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை, பிகாஸ் தே ஆர் நாட் பிளேயிங் வெரி பிக் ரோல். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இவங்க 2 பேர் தான், ஆண்ட்ராய்டும் ஐஓஎஸும். எல்லாருக்குமே அதை பற்றி தான் தெரியும், நிறைய பேருக்கு மற்ற ஓஎஸை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா. இந்த 2 ஓஎஸில் கூகுளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இஸ் பிளேயிங் வெரி வெரி டாமினன்ட் ரோல். ஸோ 71.9%, ஆல்மோஸ்ட் 72%ன்றது வந்து கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப 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 அதிகம் உலக மக்கள் தொகையில். ஸோ இவங்களோட சாதக பாதத்தை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கூகுள் ஆப்ஸ் ப்ளே ஸ்டோர். இந்த ஆப்பை நினைக்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வரும், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம அந்தளவுக்கு கேர் பண்ணுறது இல்லை. இன்ஸ்டாலேஷன் பண்ணும் போது இட் வில் ஆஸ்க் ஃபார் சம் பர்மிஷன், நம்ம எஸ்எஸ்எஸ் கொடுத்துட்டு மூவ் பண்ணி போயிடும், பிகாஸ் அந்த இம்பல்ஸ் இருக்கும், நம்ம உடனே அந்த அப்ளிகேஷனை யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இந்த ஆப் என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் கேட்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் போகணுன்னா இந்த மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா. இந்த பர்டிகுலர் வெப்சைட் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஹோம் பேஜ் மாதிரி ஒன்று வரும். அதில் அந்த சர்ச்சில் வந்து என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்போட பேர் அங்கே டைப் பண்ணுங்கள். பிரித்து மேஞ்சிருதுங்க இதுங்க. ஸோ அந்த ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, எவ்வளோ ட்ராக்கர்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்மிஷன்ஸ் கேட்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுது. ஸோ இந்த அப்ரோச்சை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நீங்கள் யோசிப்பீங்க இதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத. எல்லா பிரச்சனைக்கும் ஒருத்தன் ப்ராப்ளமாக இருப்பான்ல, இந்த கூகுள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இவரை வந்து அதுக்கு சொல்லலாம். யார் இவருன்னா, இவர் தான் நம்ம கூகுள் ப்ளே சர்வீஸ். இந்த ஆப் வந்து
கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். இதை ஸ்டாப் பண்ணீங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட மொத்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜே இருக்காது. நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஃபோன் மாதிரி தான் உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணணும். ஃபோன் பண்ணலாம், எஸ்எம்எஸ் பார்க்கலாம், மற்றபடி எந்த சர்வீஸுமே ரன் ஆகுது. எதனால் அப்படின்னா, இதுக்கு வந்து எல்லா பர்மிஷனுமே இருக்கு. இவர் சொன்னாதான் சில சென்சார்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இவர் சொன்னாதான் சில வெப்சைட்ஸுக்குள்ள இன்டர்நெட் கனெக்ஷனே ஆகும். கடவுள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவர் அருள் கொடுக்கலன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையுமே இது டச் பண்ணுதுங்க. ஸோ உங்களோட கான்டெக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபோன் புக்ஸாக இருக்கட்டும், சென்சார்ஸ் ஃபார் லொக்கேஷனு, சென்சார்ஸ் ஃபார் ப்ராக்சிமிட்டி, மோஷன் சென்சாரு, ஆப் அப்டேட் பண்ணணுமா இதை தாண்டி தான் போகணும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பண்ணணுமா இதை தாண்டி தான் போகணும். வாய்ஸ் சிஸ்டம் டச் பண்ணுது, ஃபேமிலி லிங்க்கு, ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்து ஆப் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே இதை தாண்டி தான் நடக்குது. ஸோ இது வந்து கத்தி மாதிரி யார் கையில் இருக்குன்றது முக்கியம். ஸோ ப்ரைவசி கன்சர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற மக்களுக்கு இது வந்து கத்தி தான். இவர் டாக்டர் மாதிரி நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸோ வி வில் ட்ரீட் ஹிம் அஸ் அ நைஃப். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா கூகுள் ப்ளே சர்வீஸ் இருக்குது, அது வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதோட வெப்சைட்டுக்கு வந்து பேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ளே சர்வீஸை எடுத்துகிட்டு என்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு லாஜிக் நம்ம தேடும் போது 3 விஷயம் நம்மளுக்கு கிடைச்சது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கூகுள் ப்ளே சர்வீஸுக்கு மாற்றா என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, மைக்ரோஜி அப்படின்னு. சரிங்களா? எனக்கு வந்து கூகுள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிடிக்குங்க, ஆனால் இந்த பர்மிஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதிலேருந்து ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், எனக்கு கூகுள் ஆப்ஸ்லாம் வேணுங்க, ஆனால் இந்த 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 கூகுள் ப்ளே சர்வீஸ் என் கண்ட்ரோலில் இல்லை, அதனால் இதை வந்து நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மைக்ரோஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து ஆக்சுவலி கூகுள் ப்ளே சர்வீஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்லேருந்தே எடுத்துட்டு, ஸோ இட் வில் ப்ளே தி ரோல் ஆஃப் தட் டாஸ்க். அதுவும் உங்கள் கன்சென்ட்டோட. சரிங்களா? ஸோ ஆப்பிளோட ஓஎஸ் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு சட்டமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்க தே ஹேவ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அவங்களோட கோடை வந்து நீங்கள் வெளியில் பார்க்கலாம். பட் அவங்களோட ப்ரொப்ரைட்டரி அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி சர்வீசஸ்லாம் தே வில் நாட் ட்ரிபிள், பிகாஸ் தட் இஸ் வேர் தே மேக் தி மணி. ஸோ அதுலேருந்து வெளியில் வரதுக்கு வந்து இந்த மைக்ரோஜி அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து 3 பேர் தே ப்ளே எ வெரி குட் ரோல். ஸோ ஒன் இஸ் கால்டு இ ஃபவுண்டேஷன், கேலக்ஸி ஓஎஸ் அண்ட் லினேஜ் ஓஎஸ். சரிங்களா? ஸோ 3மே வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, பட் தே ட்வீக் தேர் ஓஎஸ் இன் சச் அ வே ஃபார் ப்ரைவசி பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களோட கோடை பார்க்க முடியும், அவங்க கோடை வந்து நீங்கள் ஆடிட்டிங் பண்ண முடியும், அந்த கோடை வந்து நீங்கள் உங்களோட டெய்லி லைஃபுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதையும் ஒளிவு மறைவுலாம் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே எல்லாரும் கண்களுக்கும் தெரிகிற மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 ஓஎஸும் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு 3 ப்ரையாரிட்டியாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து இ ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஓஎஸ்க்கு வந்து ஐ கிவன் தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எதனால் அப்படின்னா, இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரியே இருக்காது. ஸோ கூகுள் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், அதே லுக் அண்ட் ஃபீல் இருக்கும், பட் யூ ஆர் நாட் ஆக்சுவலி யூஸிங் கூகுள். சரிங்களா? ஸோ கேலக்ஸி ஓஎஸ் வந்து வெரி சிமிலர், பட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபோனோட லிமிட்டேஷன்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரிங்களா? தேர்டு வந்து லினேஜ் ஓஎஸ். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆண்ட்ராய்டோட பிக்சல் மாடல்ஸுக்கு மட்டும்தான் இந்த லினேஜ் ஓஎஸ் இருக்குது. ஸோ ஐ ஹவ் கிவன் தேர்ட் ப்ரையாரிட்டி டு தட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஐ பிலீவ் அவங்க வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஈஸி டு கெட் ஸ்டார்டட், பட் ஐ ரெக்கமெண்ட்
people to use this OS because பை டிஃபால்ட்டாக அவங்க எல்லாமே ப்ரைவசி பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. பேக்கெண்டில் இருக்கிற சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், பேக்கெண்டில் இருக்கிற டிஎன்எஸ்ஏ சர்வீஸாக இருக்கட்டும், பேக்கெண்டில் இருக்கிற நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் சர்வராக இருக்கட்டும், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். ஸோ எல்லாமே ப்ரைவசி கன்சர்ன் சர்வீஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ மற்ற இதில் இருக்கிற மாதிரி கூகுள் டிஎன்எஸை தான் யூஸ் பண்ணணும், இல்லை கூகுளோட நெட்வொர்க் டைம் ஸ்டாம்பை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ தே ஹவ் ட்விக் தட் இன் சச் அ வே. ஸோ I recommend using Galaxy OS, but for a good start, you can start with the EE foundations. சரிங்களா? ஸோ நான் இந்த அத்தியாயத்தில் வந்து ஐம் நாட் கோயிங் டு கெட் இன் டு இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் ஆல். நான் இது வந்து ரொம்ப ஹை லெவல், ரொம்ப பேசிக்ஸ் லெவல். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஹவு டு டூ இன்ஸ்டாலேஷன்ஸ், அது மாதிரிலாம் நான் போகலை. ஸோ நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதோட பவர் தெரியும். ஸோ இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் ஹவு டு டூ தி இன்ஸ்டாலேஷன் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்காக செஞ்சு காட்டுறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தடால்னு ஔவையின் ஒரு சொற்றுடல் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. எங்களோட நீங்களும் இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு.